நெல்லையில் புதிதாக டாஸ்மாக் கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆதார் மற்றும் ரேஷன் கார்டுகளை வட்டாட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தில் பெண்கள் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. நெல்லை மாவட்டம் சுத்தமல்லி அடுத்த பட்டன் கல்லூரியிலிருந்து பலவூர் கிராமம் செல்லும் வழியில் புதிதாக டாஸ்மாக் கடை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் காவல்துறையினர் மூலம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் இங்கு புதிதாக டாஸ்மாக் கடை அமைப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் மக்கள் குடியிருப்புகளுக்கு அருகே உள்ளது. இதனால் இரவு நேரங்களில் டாஸ்மாக் கடைக்கு வரும் மதுப்பிரியர்கள் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். ஏற்கனவே 1 கிலோமீட்டர் அருகில் கொண்டாநகரம் பகுதியில் டாஸ்மாக் கடை இயங்கி வரும் நிலையில் மீண்டும் அதன் அருகிலேயே புதிய டாஸ்மாக் கடை அமைப்பதால் பொதுமக்களின் அமைதி வாழ்க்கை பாதிக்கப்படும் என்று பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக டாஸ்மாக் கடை அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் அப்பகுதி மக்கள் நெல்லை வட்டாட்சியரை சந்தித்து ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் கார்டுகளை ஒப்படைக்க சென்றுள்ளனர். அதனை வட்டாட்சியர் வாங்க மறுத்ததால் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. இதனிடையே ஆதார், ரேஷன் கார்டு என சான்றிதழ்களை ஒப்படைக்க வந்திருந்த மக்கள் போராட்டத்தை கைவிட்டு வட்டாட்சியர் அலுவலக அதிகாரிகளிடம் தங்கள் கோரிக்கை மனுவை வழங்கிவிட்டு சென்றனர்.